இந்த வேளையிலும் இந்த நாளுக்குரிய செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். மரித்த பின்பு மனிதன் இங்கே என்ற இந்த தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து படிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகத்துவம் உள்ள ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் கடந்த 2 நாட்களும் நற்செய்தி கூட்டங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரை கொண்டு வேதத்தின் சத்தியங்களை ஆராய்ந்து படிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். மறைவானவைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் தூர இடங்களில் இருந்து ஒலிபெருக்கின் மூலமாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இணையதளத்தின் மூலமாகவும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்களை நாங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வல்லமையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் சீக்கிரமாக வர இருக்கிறேன். வரும்பொழுது சத்தியத்தை கை கொண்டவர்களாக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிற இடத்திற்கு வந்து சேருவதற்கேற்ற பாத்திரவான்களாக காணப்படத்தக்கதாக கிருபை செய்யும். ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பலவீனமாக சுயநமாக இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து சுகத்தை பலத்தில் தாரும். ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை இந்த நாளில் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து ஆண்டுடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த உலகத்திலே மனிதன் ஒரு நாள் பிறக்கிறான், இன்னொரு நாள் மரிக்கிறான். நாம் வாழ்கிற காலம் விஞ்ஞான அறிவு மேலோங்கி இருக்கிற காலம். விசேஷமாக மருத்துவத்துறையில் மனிதன் நீண்ட நாள் வாழ்வதற்காக பல ஆராய்ச்சிகளை செய்து புது புது மருந்துகளையும் கண்டுபிடிக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்பில் ஏதாவது ஒன்று பழுதுபட்டால் மாற்று உறுப்பை வைத்து மனிதன் வாழ்வதற்கான முயற்சிகளை செய்கிறான். எத்தனை முயற்சிகளையும் செய்தாலும் ஒரு நாள் ஒரு மனிதன் மரிக்கிறான். மரிக்கிற மனிதன் எங்கே போகிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுவதை ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஒருவேளை மனிதர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தில்
மரிக்கிற மனிதனுடைய நிலைமையை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து படித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் வேத புத்தகத்தின் மூலமாக முன்னதாகவே நமக்கு எல்லாவற்றையும் அறிவித்திருக்கிறேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவதாக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னார். பக்தனாய யோபு சொல்லுகிறார், 14வது அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான். இந்த உலகத்திலே பிறக்கிற மனிதனுடைய வாழ்க்கை வாழ்நாள் குறுகின ஒரு நிலையிலேதான் மனிதன் இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். 90ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வாக்கியம் அவ்விதமாக சொல்லுகிறது. ஆனால் சஞ்சலமும் வேதனையும் தான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மனிதன் மரிக்கிறார். காரணம் என்ன? ஏன் மனிதன் மரிக்கிறான் என்று ஒரு கேள்வியை ஒன்று கேட்டார். அதற்கு வேதம் என்ன பதில் சொல்லுகிறேன் சொன்னால், வேத புத்தகத்தை நாம் புரட்டி ரோமர்கள் நிருபத்திற்கு போகும்பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 12வது வாக்கியத்திலே இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல உலகத்திலே பிரவேசித்தது. அப்படியானால் மரணம் ஏன் வந்தது? பாவத்தினாலே மரணம் வந்தது. மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது ஆண்டவருடைய வேத புத்தகம் சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக. தேவ சாயலிலே மனிதன் உண்டாக்கப்பட்டார். தேவனை போன்று சாபமை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து விட்டு, நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், புசிக்க நாளிலே சாவீர்கள். சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே தேவன் சொன்ன வார்த்தையை மீறி, தேவன் சொன்ன கட்டளையை மீறி ஏவாள் தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாள். அவள் புசித்ததோடு மாத்திரமல்ல, அவனுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அது நிமித்தமாக மனிதன் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதைத்தான் ரோமர்கள் நிருபத்திலே பவுல் சொல்கிறார். மறுபடியும் ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். இப்படியாக
ஒரே மனுஷனாலே பாவமும் யார் அந்த மனுஷன்? ஆதாம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஆகினாலே மனிதனுடைய வாழ்நாள் குறுகி போயிற்று. வாழ்நாள் குறுகினவனாக இந்த உலகத்திலே மனிதன் இருக்கிறான். அப்படியானால் ஒரு நாள் பிறக்கிற ஒரு மனிதன் இன்னொரு நாள் மரிக்கிறான். காரணம் பாவம் என்று பார்த்தோம். நீண்ட நாள் வாழ்வதற்கு மனிதன் பிரயாசப்பட்டாலும் அது தற்காலிகமானதுதான். ஏனென்றால் வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீத புத்தகத்திலே 89ஆம் சங்கீதம் 48வது வாக்கியத்தை வாசிக்கலாம். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? மரணத்தை காணாமல் ஒருவனும் இருக்க முடியாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மரணத்தை காணாமல் ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே இருக்க முடியாது என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, பிரசங்கி என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு, ஆவி என்று சொன்னால் நான் சுவாசிக்கிற சுவாசம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு, ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்களாக இருப்பதும் இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்க முடியாது. காரணம் என்ன என்று நான் படித்தோம். பாவம் செய்ததினாலே மரணம் பிரவேசித்தது. ஆகினாலே அதற்கு பிறகு உயிரோடு இருக்கிற மனுஷன் மரியாமல் இருக்க முடியாது. நிரந்தரமாக அவன் உயிரோடு இருக்க முடியாது. யோபு என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம் மறுபடியும். யோபின் புஸ்தகம் 30வது அதிகாரம், யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம். சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்திற்கு என்னை ஒப்புக் கொடுப்பீர் என்று அறிவேன். நமக்கும் தெரியும், நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம், மரிப்போம். அதைத்தான் அங்கே யோபு சொல்லுகிறார். சகல ஆத்துமாக்களுக்கும் மரணம் வருகிறது, அதுபோல என்னையும் அந்த மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பீர் என்று நான் அறிவேன். ஆகினாலே இந்த வாக்கியங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது சொன்னார், பாவத்தினாலே மரணம் வந்தபடியினால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் மரிக்காமல் இருக்க முடியாது. ஒருவேளை கருவிலே அங்கே உயிர் போகலாம், பிறந்த நிமிஷமே உயிர் போகலாம், அங்கே மரிக்கலாம். 5 நாள், 10 நாள், 20 நாள், 1 மாதம், 5 மாதம், 6 மாதம், 10 வருஷம், 20 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், எத்தனை வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒரு நாள் மனிதன் மரிக்கிறார். மரணத்தை காணாமல் ஒருவரும் இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மரணத்தில் மனிதனுக்கு என்ன சம்பவிக்கிறது? மரித்த பின்பு அவன் எங்கே போகிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இந்த கேள்விதான் இன்றைக்கு மனிதர்கள் உள்ளத்திலே எழுந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய மகனே, மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆகினாலே ஆண்டவர் ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் செய்கிறது இல்லை. எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஆகையினாலே மரித்த பின்பு மனிதன் எங்கே போகிறான் என்று நாம் அறிவதற்கு முன்பாக மனிதன் யார் என்பதை அறிய வேண்டும். மனிதன் யார் என்பதை அறிவதற்காக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின அந்த விதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகம் மாத்திரமே உலகத்தின் சிருஷ்டிப்பு எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பதையும் மனிதன் எவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதையும் நமக்கு அறிவிக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிக்க வேண்டும், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். அப்படியானால் மனிதன் யார்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பரிணாம கொள்கை வேற, அது மனிதனுடைய கருத்து. ஆனால் நீங்களும் நானும், அதாவது மனிதர்கள் எவ்விதமாக உண்டாக்கப்பட்டோம் என்பதை வேத புத்தகம் மாத்திரமே நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படியே மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்வதோடு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை. அவர் என்ன சொல்கிறார், மனிதனை எப்படி உருவாக்கினார் என்று வேதத்திலே ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி நாசிலே அவனுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான், உயிருள்ள மனுஷன் ஆனான். ஜீவ ஆத்துமா என்று சொன்னால் உயிருள்ள மனுஷன். அப்படி ஆனால் மனிதன் யார்? மண் பிளஸ் ஜீவ சுவாசம் ஈக்குவல் ஜீவ உள்ள ஒரு மனுஷன், ஜீவாத்மா. மனிதன் யார்? மண், தேவன் கொடுத்த அந்த சுவாசம், இரண்டும் சேர்ந்து இருப்பவன் தான் மனிதன். உதாரணமாக இங்கே ஒரு புல்பீட் இருக்கிறது. இந்த புல்பீட் எதனாலே செய்யப்பட்டிருக்கிறது? மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அது செய்யப்பட்டு அதை சரியாக இந்த வடிவத்தில் இருப்பதற்காக, நிலைநிறுத்துவதற்காக ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது. மரமும் ஆணியும் சேர்ந்து புல்பீட், இந்த பிரசங்க மேடை. இப்பொழுது இந்த பிரசங்க மேடையை பிரித்து பலகை ஒருபுறமும் இதில் இருக்கிற ஆணியை ஒருபுறமும் வைத்து விட்டார். இந்த பிரசங்க மேடை எங்கே? இந்த பிரசங்க மேடையில் இருந்து பிரித்த பலகையை பார்த்து பிரசங்க மேடை என்று சொல்லுவதில்லை, அல்லது அந்த ஆணியை பார்த்து பிரசங்க மேடை என்று சொல்லுவதில்லை. இரண்டும் சேர்ந்து அமைக்கப்பட்டதுதான் என்னது? இந்த பிரசங்க மேடை. அதே விதமாகத்தான் மனிதர்களாகிய நீங்களும் நானும் யார் என்று சொன்னால், மண்ணால் உருவாக்கப்பட்டு தேவனுடைய சுவாசம் அவனிடலே ஊதப்பட்டதினாலே அவன் உயிருள்ள மனுஷனாக இருக்கிறான். அப்படியானால் நீங்களும் நானும், அதாவது இந்த சரீரம் மண்ணு, நீங்களும் நானும் சுவாசிக்கிற இந்த சுவாசம் தேவன் கொடுத்தது, இரண்டும் சேர்ந்ததுதான் உயிருள்ள மனுஷன். இதை புரிந்து கொண்டால் மரிக்கிற மனுஷன் எங்கே போகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
ஆகையினாலே மரிக்கிற மனிதன் மரணத்தில் அவனுக்கு என்ன சம்பவிக்கிறது, அவன் எங்கே போகிறான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சில வாக்கியங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 146 சங்கீதம் 146 சங்கீதம் 1-4 வாக்கியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. அடுத்த வாக்கியம், நான் உயிரோடு இருக்கும் மட்டும். 146 சங்கீதம் 3-4. பிரபுக்களையும் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். நல்லா கவனிக்கும். அவனுடைய ஆவி, அதாவது மனுஷனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் யோசனைகள் அழிந்து போகும். அவன் யோசனைகள் அழிந்து போகும். மனிதன் யார்? மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் மண். தேவனுடைய சுவாசம் அவனுடைய போகும்போது உயிர் உள்ள ஆத்மா அல்லது உயிர் உள்ள மனுஷன். அதைத்தான் ஜீவ ஆத்மா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவனுடைய ஆவி பெரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். மனிதன் எங்கே? மண்ணும் ஜீவ சுவாசமும் சேர்ந்து மனிதன். மண்ணுக்கு போகிறது. இந்த சுவாசம் தேவனிடத்திற்கு போகிறது அல்லது அவன் சரீரத்தை விட்டு பிரிகிறது. மனுஷன் இல்லை. இதுதான் நம்முடைய நிலை. ஆகையினாலே அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேதம் இவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்திலே 104 சங்கீதம் 104 சங்கீதம் 29வது வாக்கியம். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ளும் போது அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும், பரலோகத்திற்கு போகும். அப்படியே சொல்லியிருக்கு. அல்லது நரகத்துக்கு போகும் நான் சொல்லியிருக்கு. இல்ல, என்ன சொல்லியிருக்கிறது? அவன் ஆவி பிரியும். அவன் மாண்டு ஆவி என்று சொல்லும் போது நான் சுவாசிக்கிற சுவாசம், இந்த சுவாசம் நம்ம விட்டு பிரியும் போது இந்த சரீரமாகிய மண் எங்கே வருகிறது? மண்ணுக்கு வருகிறது. அங்கே மனிதன் இல்லை. இதைத்தான் வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆதியிலே நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்தான், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், மனிதனை அந்த குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே சந்திக்கிற சூழ்நிலையில் இருந்த பொழுது ஆண்டவர் அந்த நாளிலே அவர் அங்கே குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஆதாமை ஏவாளை சந்திக்க வந்த போது ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். நான் நிர்வாணி, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாய். உடனே ஆதாம் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த, துணையாக கொடுத்த அந்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். ஏமா நீ புசித்த? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது சொன்னார். இந்த வார்த்தையை கேட்ட சிருஷ்டிகர்த்தன்
அதே 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறார், அவர் என்ன செய்தார்னால் சர்ப்பத்தை சபித்தார், ஆதாமை சபித்தார், ஏவாளை சபித்தார், பூமியை சபித்தார். சர்ப்பத்தை சபித்த ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ வயிற்றால நகருவ, மண்ணு தான் உனக்கு ஆகாரம். ஏவாளை ஆண்டவர் சபித்தார், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ஆதாமை ஆண்டவர் சபித்தார், நீ உன்னுடைய நெற்றி மேல் நிறத்தில் சென்ற பாடுபடுவாய், ஆனாலும் அந்த பூமியை பலனை தராது. அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியா, நீ பூமிக்கு திரும்ப மட்டும், பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்ப, மண்ணுக்கு திரும்புவாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் யாரு? மனுஷனை ஆண்டவர் எவ்விதமாக உண்டாக்கினார்? மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிரியை ஊதினார். அவன் ஜீவாத்மானான், உயிர் உள்ள மனுஷனானான். இப்பொழுது அவனுடைய ஆவி பிரிகிறது, அவன் தன் மண்ணுக்கு திரும்புகிறான். ஆதியிலே ஆதாமிடத்திலே சொன்ன வார்த்தை அதுதான், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கு திரும்ப மட்டும் உன்னுடைய கடினமான உழைப்பினாலே வேர்வை சிந்துவாய், ஆனாலும் பூமி பலனை தராது. நீ பூமிக்கு தான் மறந்த. ஆனால் மனிதன் என்ன சொல்லுகிறான்? மரித்தவுடனே மனுஷன் எங்கே போறான்? நல்லவன் பரலோகத்திற்கும் கெட்டவன் நரகத்திற்கும் போய்விடான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ மண்ணுக்கு திரும்புவாய். அதைத்தான் நீங்களும் நானும் வாசித்தோம். மறுபடியும் அந்த வாக்கியத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே சங்கீத புத்தகத்தில் 146ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வாக்கியத்தை வாசிக்க பார்க்கலாம், 4ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாதவர்களையும் மனுபுத்திரரையும் நம்பாதீங்க. அவனுடைய ஆவி பிரியும், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஆகையினாலே மரித்த மனிதன் மண்ணுக்கு திரும்புகிறார். மரித்த பின்பு அவனுடைய நிலைமை என்ன? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அன்பான தேவனுடைய பிள்ளையிலே, மரித்த பின்பு மனிதன் எங்கே போகிறான் என்று கேட்ட கேள்விக்கு இந்த வாக்கியங்கள் நமக்கு பதில் சொல்கிறது. மரிக்கும் போது மனுஷன் மண்ணாக இருந்தபடினாலே அந்த சரீர மண்ணுக்கும் இந்த சுவாசம் எரிந்தும் போய்விடுகிறது, மனுஷன் இல்லை. அப்படியானால் மரித்த பின்பு மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எங்கே போறான்? சிலர் சொல்றாங்க, அங்க போய் பொதுவாக சொல்வார்கள், மனிதன் என்ன செய்கிறான் என்றால் கூடு விட்டு கூடு பாய்கிறான், மறுஜென்மம் எடுக்கிறான். ஆனால் ஆண்டுடைய வேதம் அவிதமாக சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறது என்று வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தில் தான் போவோம். 146ஆம் சங்கீதம் 4ஆம் வாக்கியத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவனுடைய ஆவி பிரியும். ஆவி என்று சொன்னால் சுவாசம். இந்த சுவாசம் பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்படியானால் உயிரோடு இருக்கிற நீங்கள் நானும் யோசிக்கிறோம். we think. ஆனால் மரித்தவனுடைய யோசனை இல்லை. அன்பானவர்களே, பழைய ஏற்பாடும் மரணத்தை நித்திரை என்றுதான் சொல்லுகிறது.
புதிய ஏற்பாடும் மரணத்தை நித்திரை என்றுதான் சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த உலகத்திலே எப்பொழுது மரித்தாலும் மரிக்கிறவர்கள் நித்திரை செய்கிறார்கள். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், லாசரை குறித்து நான் படித்தோம். ஆண்டவர் சொன்னார், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாக இருக்கிறான், அவனை எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், நித்திரை செய்கிறவன் என்ன செய்வான்? சுகம் அடைவானே. இப்பொழுது ஆண்டவர் பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். பெத்தானியா கிராமத்துக்கு போகும்பொழுது அவர் கிராமத்துக்குள் போகாமல் அந்த எல்லையிலே இருக்கிறார். இந்த செய்தி மார்த்தாள் மரியாளுக்கு போகிறது. மார்த்தாள் ஓடி வருகிறார். ஓடி வந்த ஆண்டவருடைய பாதத்திலே வந்து நின்று கொண்டு அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான். யோவான் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டிலே வாசித்து பாருங்க. உன்னுடைய சகோதரன் உயிரடைவான் அல்லது உயிர் தெழுந்திருப்பான். அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, உயிர் தெழுதல் நடைபெறும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். மார்த்தாள் ஓடினார். மரியாளிடத்திலே போய் சொல், போதகர் வந்து இருக்கிறார், உன்னை அழைக்கிறார். மரியாள் ஓடி வந்தால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இருந்தீர்கள், உன்னுடைய சகோதரன் இருக்க மாட்டான். அப்பொழுது ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகிறார். அப்படியானால் மரணம் எவ்வளவு கொடூரமானது என்பதை அங்கே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னபோது கல்லறைக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளை அங்கே இருந்த மக்களை பார்த்து கல்லை புரட்டுங்கள். மார்த்தாள் சொன்னார், ஆண்டவரை வேண்டாப்பா, மரித்து என்ன செய்யும், 4 நாள் ஆயிற்று, நாரும். அப்பொழுது மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லை புரட்ட சொன்னார். புரட்டினார்கள். லாசருவே, வெளியே வா என்றால் சொன்னார். ஆமா, வெளியே வான்னு தான் சொன்னார். அப்ப மரித்த நல்லவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு ஆண்டவரே? லாசருவே, இறங்கி வான்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன? லாசருவே, வெளியே வா. அப்படின்னா லாசர் எங்க இருந்தாரு? பூமியின் தோளிலே அல்லது அந்த குகையிலே அவரை அடக்கம் செய்திருந்தார்கள். நாற்றம் எடுத்த அந்த சரீரம் உயிர் உள்ள சரீரமாக வந்தது. அப்படியானால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நீங்களும் நானும் வேதத்திலே வாசிக்கும் போது என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மரிக்கிற நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் நீதிமானாக இருந்தாலும் பரிசுத்தமானாக இருந்தாலும் மரிக்கிற அனைவரும் என்ன செய்கிறார்கள்? பூமியின் தூளிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. தானியேல் புத்தகம் சொல்லுகிறது பாருங்க. தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். தானியேல் புத்தகம், பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அன்பானவர்களே, ஒரு நாள் இருக்கிறது, அப்பொழுது மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். அதைத்தான் நாம் வேதத்திலே படித்தோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியத்திலே, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணின் சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்படின்னா எதுவரைக்கும் அவர்கள் அங்கே நித்திரை செய்கிறார்கள் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே வாசித்தோம் யோபின் புஸ்தகத்திலே, மறுபடியும் வாசிக்கலாமே. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். யோபின் புஸ்தகம் 14:12.
மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை. நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அப்படின்னா வானங்கள் எப்பொழுது ஒளிந்து போகும்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் 12ஆம் வாக்கியங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றுவோம். பூதங்கள் வெந்து உருகிப்போம். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அடுத்த வாக்கியம், இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகினாலே வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் அவன் எழுப்புகிறதில்லை. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும் பொழுது வானங்கள் மடமடவென்று இளைப்பார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அதுவரைக்கும் அவர்கள் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறார்கள். இதை சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். மரித்தபோது அவருக்கு 2 புறத்திலும் 2 குற்றவாளிகள், கள்ளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறது இல்லை. குற்றவாளிகள் சிலுவையிலே தொங்கினார். ஒரு குற்றவாளி ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள். அடுத்தவன் சொன்னார், நீ இவ்வளவு பெரிய தண்டனைக்கு உள்ளாயும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு குற்றம் செய்யவில்லை. இதை குறித்து லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வேண்டுமென்றால் நாம் அதை வாசித்துக் கொள்ளலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம், அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். 39ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றி சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அடுத்த வாக்கியம், இயேசுவை நோக்கி ஆண்டவரே, யாரே அந்த நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்ன அந்த குற்றவாளியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். நல்லா கவனிக்கணும். அவனுடைய விண்ணப்பம் என்ன, அவனுடைய ஜெபம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னான். அதுக்கு ஆண்டவருடைய பதில் என்ன? இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அநேகர் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னால், என்ன புரிந்து வைத்திருக்கிறார் சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த குற்றவாளி இடத்திலே சொன்னார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஆகையினால அந்த குற்றவாளி எங்கே இருக்கிறான்? பரலோகத்தில் இருக்கிறான் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். சரி, ஆனால் வேதத்தை நாம் என்ன செய்யணும்னா ஆராய்ச்சி படிக்கணும் சொல்ற. ஏசாயாவில் சொல்றாருல, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், அவையில் ஒன்றும் குறையாது, அதில் ஒன்றும் சோடி இல்லாததா. அதனால கர்த்தருடைய புஸ்தகத்தில் நாம் நினைக்கிறோம், தேடி ஆராய்ச்சி
இருக்கணும். சரி, இப்பொழுது யோவான் சுவிசேஷத்துக்கு வரலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். ஒரு உதாரணம் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தது. நல்லா கவனிக்கணும் அன்பானவர்களே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுக்காக எனக்காக இந்த மனிதனாக பிறந்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த நாள் ஆயத்த நாள். இன்றைக்கு உலகம் என்ன கொண்டாடுகிறது? ஆண்டவருடைய மரணத்தை குறித்து ஈஸ்டர் கொண்டாடுறாங்க இல்லையா? அந்த டைம் என்ன, வெள்ளிக்கிழமை என்னது? இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று துக்க வெள்ளிக்கிழமை. ஆனா ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்று சொல்லி நல்ல வெள்ளி. அன்றைக்கு மரித்தார் இயேசு. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். நல்லா கவனிக்கிறான். ஏன் என்று சொன்னால் யூதர்களுடைய முறைமைப்படி ஓய்வு நாளிலே உடல்கள் சிலுவையிலே தொங்கக்கூடாது. அவர்களை சிலுவையில் இறக்கிவிட வேண்டும். இறக்கிவிட்டு அவங்க குற்றவாளி என்ன செய்வாங்க? ஓடி விடுவார்கள். ஆகையினால அவர்கள் கால்களை முறிப்பது வழக்கம். பிலாத்தினிடத்தில் போய் கேட்கிறார்கள். இன்றைக்கு ஆயத்த நாள், அதாவது ஓய்வு நாளுக்காக ஆயத்தம் செய்வதனாலே அந்த நாள் ஆயத்த நாள். இன்றைக்கு ஆயத்த நாள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்தார் என்று இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் தூக்கம் அனுசரிக்கிறார்கள் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை. சரி, பின்னும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த 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 நாளிலே என்ன செய்கிறார்கள்? அடுத்த வாசிங்க. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட அவருடனே கூட யாருடனே கூட? இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். அப்போ ஏன் முறித்தார்கள்? அவர்கள் இருவரும் உயிரோடு இருந்தார்கள். ஆகையினாலே அவருடைய கால் எலும்புகளை முறிக்கப்பட்டது. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏனென்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய எலும்புகளில் ஒன்று எரிச்சு கூடாது, முறிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்த உடனே ஆண்டவர் பரலோகத்துக்கு போனாரா? ஒரு கேள்வி. சரி, அதை குறித்து நம்ம படிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வாக்கியத்திலிருந்து வாசித்தால், வாரத்தின் முதல் நாளிலே மரியாளும் மற்ற மரியாள்களும் கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி கல்லறைக்கு போனார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் என்ன செய்யப்பட்டிருந்தது? நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே எடுக்கப்பட்டிருந்தது. உடனே ஓடுறாங்க ஊருக்குள்ள போய் சொல்றாங்க, ஆண்டவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆண்டவர் அங்க இல்ல, ஒரு வைத்திய எங்களுக்கு கூட தெரியல சொன்னாங்க. உடனே 2 பேரும் ஓடுறாங்க. பேதுரு ஓடுகிறான். அடுத்து பின்னால யார் ஓடுகிறது? யோவான் ஓடுகிறார். யோவான் வாலிபனாக இருந்தபடினால வேகமா ஓடி இயேசுவுக்கு முன்னால கல்லறைக்கு போயிட்டு கல்லறைக்கு உள்ள போகாம அவர் எட்டி பார்க்கிறார். ஆனால் பேதுரு வந்து உள்ளே போய்
அங்கே பார்க்கிறார், இயேசுவினுடைய உடல் சுற்றி இருந்த துணி எல்லாம் அங்கே சுருட்டி ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய சரீரத்தை காணாமல் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனால் மரியாள் அங்கே நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டிருக்கும் போது என்ன சம்பவிக்கிறது பார்க்கலாம். அங்கே யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து, அங்கே யாரு? மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஸ்திரீ, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால், அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். அவர் வைத்த இடத்தை சொல்லும், அப்பொழுது நான் வந்து எரிச்சுவேன், அவரை எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். அப்பொழுது அடுத்த வாக்கியம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். ரபூனி என்பதற்கு போதகர் என்ற அர்த்தமாம். மரியாள் என்ன செய்த? அடுத்த வசனத்துல இயேசு அவளை நோக்கி என்னை தொடாது, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டாம் பாருவர்களே. ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது ஒருவன், அவருக்கு இரண்டு பக்கத்திலே இரண்டு குற்றவாளிகள் இருந்தார்கள். ஒருவன் கர்த்தரை நிந்தித்தான், ஒருவன் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, உடைய ராஜ்யம் வரும்போது அடியேனை நினைக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னதை வைத்து இன்றைக்கு அநேகர் அந்த குற்றவாளி எங்கே இருக்கிறான்? பரலோகத்தில் இருக்கான்னு சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கால்களை முறிக்க வந்த போது அவர் மரித்திருந்தால் இவர்கள் மரிக்கவில்லை. மரிக்காத குற்றவாளி எப்படி பரலோகத்துக்கு போயிருப்பான்? இரண்டாவதாக, ஆண்டவர் மரித்தவுடனே பரலோகத்துக்கு போகவில்லை. அவர் உயிர்த்த பிறகும் மரியாதையில் சொல்லுகிறார், மரியாதை என்னை தொடாதே, நான் இன்னும் எங்க போல பிதாவினிடத்தில் போகல என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவே அவர் உயிர்த்தெழுந்து பரமேறும் வரைக்கும் பரலோகத்தின் சில. அப்போ இந்த குற்றவாளி எப்படி பரலோகத்துக்கு போயிருப்பான்? எப்படி இது வந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னோடு கூட நீ பரலோகத்தில் இருப்பான். ஆனா அவனுடைய விண்ணப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது, அவனுடைய ஜெபம் சரியான ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை, அவருடைய ராஜ்யம் எப்போது வரும்? இன்றைக்கும் கர்த்தருடைய ஜெபத்தில் என்ன செய்கிறோம்? பரமண்டங்களில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன வரலையே? அப்ப வராம எப்படி போயிருப்பார் அவரு? ஆகையினாலே அன்பானவர்களே, ஏதோ வாசித்தோம், ஏதோ சொன்னோங்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதுதான் சொன்னாரு, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரிதான், பரிசுத்தவானாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், மரிக்கிற மனுஷன் பூமியின் தூளிலே என்ன செய்கிறார்? எத்தனை செய்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எண்ணிச்சுவார்கள். அதைத்தான் 1 கொரிந்தியரில் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22 வாக்கியங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஏன்? ஆதாம்னாலே மரணம் வந்தது, இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவினாலே உயிர்த்தெழுதல். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுவரைக்கும் மரித்த நல்லவர்களும் கெட்டவர்களும், துன்மார்க்கரும் பரிசுத்தவான்களும், அனைத்து மனிதர்களும் பூமியின் தூளிலே எழுச்சுகிறார்கள், நித்திரை பண்ணுகிறார்கள். அதைத்தான் சொன்னாரு அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 51 வாசித்தீர்கள் சொன்னால் அங்கே சொல்ல, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், கடைசி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதெல்லாம் எப்படி சொல்றாருன்னா, அந்த 50வது வசனத்தை வாசிங்க சகோதரரே. 51 மன்னித்துக்கொள்ளுங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரகசியம் என்னன்னா, மரித்து மண்ணோடு மண்ணான ஒரு மனுஷன் ஆண்டவர் வரும்போது உயிர் பெற்று எழுகிறான் அல்லவா, அதுதான் ரகசியம். அது தேவ ரகசியம், ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்தவான் ஆண்டவர் வரும்போது மறுரூபமாக்கப்படுவான். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த வல்லமை எப்படி நடைபெறுகிறது என்பது ரகசியம். இதைத்தான் ஆண்டவர் ரகசியம் என்று சொல்லியிருக்கிறார். பின்னமாக சொல்லுகிறார், அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரம் இப்பொழுது அழிவுக்குரியது, ஆனால் ஆண்டவர் வரும்போது அழியாமை உள்ளதாக எழும்பும். இன்றைக்கு மரிக்க சரீரம் அது சாவாமையை தரித்துக் கொள்ளும். அதுவரைக்கும் மரித்த நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும், பரிசுத்தவானாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், அனைவரும் பூமியின் தூளிலே என்ன செய்கிறார்கள், நித்திரை பண்ணுகிறார்கள். அதைத்தான் தானியேலுக்கு ஆண்டவர் சொன்னார். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்பான சகோதரனே, சகோதரியே, நாட்களின் முடிவிலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இவ்விதமாக உயிர்ப்பிக்கப்பட்டும் மறுரூபமாக்கப்பட்டும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆண்டவரோடு கூட நித்தியமாக வாழ்வார்கள். அதுவரைக்கும் இன்றைக்கு உலகத்திலே வாழுகிற மனிதர்களாகிய நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும், பரிசுத்தவானாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும், மரிக்கிற அனைத்து மனிதர்களும் பூமியின் தூளிலே என்ன செய்கிறார்கள், நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இந்த மகத்துவமான வேதத்தின் மூலமாக, வேத புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நீங்கள் என்னாலும் இயேசுவுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாக, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒருவேளை ஆண்டவர் வருவதற்கு முன்பாக நாம் நித்திரை அடைவோம் என்று சொன்னார், அல்லது மரிப்போம் என்று சொன்னார், நாம் கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து அவர் வரும்போது மரித்திருந்தால் உயிரடைந்தும், உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டும் நாம் அனைவரும் அவருடைய நித்தியத்திலே பிரவேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிப்போம், ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகத்துவமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த இரவேளைக்காக மீண்டும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின நல்ல சத்தியங்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதன் பாவத்தின் நிமித்தமாக மரிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் ஆண்டவரே,
பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்ந்து மரிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் மேலான பாக்கியத்தை வைத்திருக்கிறீர். நீ வரும்பொழுது உயிர்த்தெழுதலை அவனுக்கு பரிசாகப்படுகிறீர். உயிரோடு இருந்தால் அவனை மறுரூபமாக்குகிறீர். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருப்பதற்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, உலகத்திலே சொல்லப்படுகிற தப்பிதமான உபதேசங்களை கேட்டு நாங்கள் ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக கவனத்தோடு ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கத்தக்கதான கிருபையிலே தான் இந்த நாளிலே வந்து சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், சிறியோரையும் பெரியோரையும், வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதித்து அறிந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து ஆண்டவருடைய வருகை நாளிலே மரித்திருந்தால் உயிரடைந்தோம், உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டோம். அந்த நித்தியத்திலே நித்தியமாக வாழும் பாக்கியம் நன்றி ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.